ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாரு. ஏதாவது அரசியல் மாற்றம் நிகழுமா? அது இப்போ எல்லா அரசியலும் பிஜேபி பிரதமர் தான் வராது. எல்லா கட்சி எலெக்ஷன் டைம் எல்லாரும் வருவாங்க. எல்லா கட்சியும் தமிழ்நாடு எப்பவுமே ஒரு மையப்புள்ளி மாதிரி. இந்தியாவின் கடைசி மாநிலமானாலும் இந்தியாவின் தலையாய புள்ளி தமிழ்நாடு. தமிழ்நாடு வச்சு தான் இந்தியாவே இயங்குற மாதிரி இருக்குது. அதனால் எல்லாருமே இங்கே ஆப்பர்ச்சுனிட்டி எலெக்ஷன் டைம் கம்பல்சரி எல்லா தலைவரும் இங்கே வந்து தான் ஆகணும். திமுக காங்கிரஸ் கூட்டணி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? அதெல்லாம் அது சொதப்பல். காங்கிரஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் சொதப்பல்காரனுங்க. ஒருத்தவங்களும் சரி கிடையாது. சரியான மைண்டு கிடையாது. சரியான தெளிவான ஒரு பார்வை கிடையாது. அதாவது தொண்டர்களை அனுசரித்து போகிற அதனால காங்கிரஸ் பிளவு போகிறதுக்கு காரணமாக அதனால தான். தொண்டர்கள் அனுசரித்து அவங்ககிட்ட கிடையாது. உடனே தலைவராக இருக்குன்னா எல்லாம் பார்ப்போம். யாரும் தொண்டராக இருக்குன்னு பார்க்கறதில்ல. அதனால தான் காங்கிரஸ் சரியான முறையில் இயங்காததுக்கு காரணம். மற்ற எல்லா மாநிலத்திலும் இருக்குது காங்கிரஸ். தமிழ்நாட்டு முறை இயங்க காரணம் இந்த தலைவர் சரியான தலைவர் கிடையாது. மக்களை அணுகக்கூடிய தலைவர் கிடையாது. தலைவர்னால் அவர் கீழே எல்லா வேலை செய்யணுன்ட்டு ஒரு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு மனப்பான்மை கொண்டதுனால காங்கிரஸ் இது பிரச்சனை. ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகலைல்ல, இது தொடர்பாக விஜய் வாயை திறக்கலை. விஜயே அமைதியாக தான் இருக்கிறாரு. அவங்க கட்சிக்காரங்களும் பாஜகவை எதிர்த்து எதுவும் பேசலை. ஆனால் காங்கிரஸ்காரர்கள் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. ராகுல் காந்தி இன்னைக்கு ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு, ஜனநாயகன் படத்திற்கு ஆதரவாக ஒன்றிய அரசை கண்டித்து. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தாவேக்காவும் காங்கிரஸும் கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கா? 2026 எலெக்ஷனில் திமுக கூட்டணியை விட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அது அவர் தான் சொல்லணும், நம்மக்கிட்ட கிடையாது. எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். டிவிக்கு ப்ளஸ் காங்கிரஸ், திமுக காங்கிரஸ் கிட்டத்தட்ட 15 வருஷம் கூட்டணி. அது நீடிச்சா நல்லா இருக்கும்னு மக்களும் நினைக்கிறாங்க, எல்லாரும் ஆசைப்படுவாங்கன்னு என்னுடைய தனிப்பட்ட கருத்து. தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாருண்ணே, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏதாவது அரசியல் மாற்றம் நிகழுமா? ஏன்னா காங்கிரஸ் தரப்புலேருந்து கூட்டணி ஆட்சி வேணும் இந்த மாதிரிலாம் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வழக்கம் போல் திமுக கூட்டணியிலே இருப்பாங்களா, இல்லை ஏதாவது அரசியல் மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? மாறாதுண்ணா, கண்டிப்பாக மாறாது. திமுக கூட்டணியில் தான் இருக்கும். ஏன்னா அது பரம்பரையாக அந்த இதுலேருந்தே கூட்டணி இவங்க தான்ட்டு கரெக்டாக இருக்கும். இப்போ விஜய் கூட போனாலும் ஜெயிக்க முடியாது மொத்தம். இப்போ டிஎம்கேல இருக்க தான் அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் இருக்குது. பயங்கர பலமே டிஎம்கே கூட இருக்கிறதுனால தான். காங்கிரஸுக்கு பலமே திமுக தான். திமுக கூட இருக்கிறதுனால தான். மற்ற எந்த கட்சி கூட போனாலும் வேஸ்ட்டு. திமுக காங்கிரஸ் கூட்டணிங்கிறது ஒரு தொடர்ந்து வெற்றி பெறக்கூடிய கூட்டணி. 2019 அவங்க தொடர்ந்து ஜெயிச்சுட்டே இருக்கிறாங்க. ராகுல் காந்தி மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் இன்னைக்கு ஊட்டிக்கு வந்திருக்கிறாரு, நீலகிரி மாவட்டத்துக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏதாவது அரசியல் மாற்றம் நிகழுமா? ஏன்னா ஆட்சி அதிகாரத்துலலாம் பங்கு வேணும்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. ராகுல் காந்தியோட அந்த வருகையை நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த டைம்ல? ராஜீவ் காந்தி எப்போதும் வர்றது தான். இந்த அரசியல் பேச வரல, அவர் யதார்த்தமாக வர்றாரு. இது காங்கிரஸ் கூட்டணி அது வலுவாக இருக்குது, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆட்சியில் பங்குண்டு அவங்களுடைய நோக்கம் தலைமை முடிவெடுக்கு, அவ்வளோதான். ராகுல் காந்தி அவர்கள் இன்னைக்கு நீலகிரிக்கு வந்திருக்கிறாரு, தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? காங்கிரஸ் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்லாம் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதிகார பகிர்வுக்கு நேரம் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி டைமில் ராகுல் காந்தி வந்திருக்கிறார் தமிழ்நாட்டுக்கு. ஏதாவது அரசியல் மாற்றம் நிகழுமா? ஒன்றும் இல்லை சார். டெல்லியில் சர்க்கரை பொங்கல் வைப்பாங்க, இங்கே நாட்டு சர்க்கரை பொங்கல் வைக்கிறாங்க. அந்த டேஸ்ட்டு பார்க்க தான் வந்துக்கிறாரு. அவர் கட்சி வழக்கெல்லாம் வரல. அப்படி ஒரு காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு தன்மானம் ஒன்று இருந்ததுன்னா அவங்க எப்பயே தனியாக நின்று தனியாக இப்போ பிஜேபியுடைய பலத்தை காமிக்கிறாங்கல்ல, போனதான் தனியாக நின்னாங்க. கூட்டணியோட இல்லை சார், கூட்டணியில் அண்ணா திமுகவை தவிர்த்து ஒரு பெரிய கட்சி அவங்க கூட கிடையாது. எல்லாம் சின்ன சின்ன கட்சியை வச்சு 2024 எம்பி எலெக்ஷன் தேர்தலில் தஞ்சிச்சாங்க. சில இடத்துல 2வது இடத்துலேயே வந்திருக்காங்க, சில தொகுதி ஓட்டு நிறையா வாங்கியிருக்காங்க. ஆனால் காங்கிரஸில் அது மாதிரி தனித்து நின்று காட்ட முடியாதுல்ல. ஏன்னா காங்கிரஸ் எல்லாமே சுயநலவாதிங்க தான், பொதுநலவாதிலாம் கிடையாது. காமராஜரோட போச்சு. இப்போ இவங்க இருக்கிறவங்க எல்லாமே அவங்களுடைய தக்க வச்சுக்கணும் தான் கட்சியில் இருக்காங்க. அதில் ஒருத்தர் தனிச்சு நின்று பலத்தை காமிக்கணுன்றாரு. சொல்ல பிறந்த என்னன்றாரு, தேவையே இல்லை. திமுக என்ன கொட்டினாலும் என்ன கொடுத்தாலும் என்ன அடித்தாலும் நாங்கள் அண்ணா அறிவாலயத்தில் தான் நாங்கள் கையேந்தி நிற்போம் நீங்கள் சொல்கிறாரு. அப்புறம் கீழ் மட்டத்தை தொண்டரெல்லாம் என்ன பண்ண முடியும்? பொதுவாக காங்கிரஸில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும், அதிகார பகிர்வு வேணும்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த டைமில் ராகுல் காந்தி வந்திருக்கிறார் தமிழ்நாட்டுக்கு. அரசியல் மாற்றம் ஏதாவது நிகழுமா? மாற்றம் என்ன, திமுக தான் வரும், வேறு எதுவும் மாற்றம் கிடையாது. திமுக தவிர வேறு எதுவும் வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. திமுக தான். கட்சி கூட்டணி போகிறதுக்கு அதிமுக கூட்டணி போக மாட்டார். திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் இருக்கும். ஆமாம், திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்கும், விடுதலை சிறுத்தை கூட்டணி இருக்கும். அதெல்லாம் பிரிஞ்சு போக மாட்டாங்க. அவங்களாம் கூட்டணி அப்படி தான்.
எல்லாம் வழிக்கு சொல்லுவாங்க தான், ஆனால் எதுவும் போகாது. அதெல்லாம் இருக்கு. எலெக்ஷன் டைம்ல எலெக்ஷன் சைடில் எல்லாம் ஒன்றா தான் இருப்பாங்க. ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாரு. காங்கிரஸ் வந்து ஏற்கனவே வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, கூட்டணி, அமைச்சரவை, எங்களுக்கு 3 இடம் வேணும், அதே மாதிரி 40 சீட்டு வேணும்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சூழலில் வந்து தமிழ்நாடு அரசியல் சூழல் ஒரு பரபரப்பாக இருக்குது. இப்போ ராகுல் காந்தி வந்திருக்கிறாரு, ஏதாவது அரசியல் மாற்றம் நிகழுமா? எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ப்ராக்டிக்கலாக போகிறப்போ டிஎம்கேக்கு காங்கிரஸ் வேணும், காங்கிரஸுக்கு டிஎம்கே வேணும். இது கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை நடக்கிறது. ப்ராக்டிக்கலாக நடக்க வாய்ப்பு இல்லை. நெக்ஸ்ட் எலெக்ஷனில் மேபி இப்போ விஜய் வந்து தனித்து தான் நிற்பார்னு என்னுடைய உள் மனசு சொல்லுது. ஆனால் அவரே சொல்கிறாருல்ல, திமுகவையும் பாஜக இந்த வரை யார் வந்தாலும் நாங்கள் ஏற்றுப்போம் அப்படின்னு. கரெக்டு. அப்படி சொன்னால் தானே மக்கள் எல்லோரும் அவரை கவருவாங்க. இப்போ தனித்து நின்று நான் ஓட்டு அவரை சொன்ன சீமான் மாதிரி ஒத்தக்கல்ல இது பண்ணுற மாதிரி ஆகிடும்.